அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நன்றி சொல்லும் நாள். ஏனென்றால் இறைவன் என்னை அழைத்து அவருடைய பணியை ஆற்றுவதற்கு குருவானவராக தேர்ந்தெடுத்து 15 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது. இறைவன் இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், மேலும் தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்தில் என்னை நினைவு கூறவும் இந்த நேரத்திலே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு திராட்சை செடி ஓமையை பற்றி இயேசு குறிப்பிடுகின்றார். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொல்லுகின்றார். அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் திராட்சை செடி இல்லாமல் கிளைகள் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் இறைவனோடு அங்கமாக இருக்கின்றோம் என்பதுதான். ஏனென்றால் கிளைகள் தன்னிலே சக்தி கொண்டதாக இருப்பதில்லை. இப்போது ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் விரக்தி இருக்கும். ஏன் இந்த விரக்தின்னு தெரியாது. நம்மளால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்ப்போம். டான்ஸ் ஆடி பார்ப்போம், பாட்டு கேட்டு பார்ப்போம், படம் பார்த்து பார்ப்போம், பேச வேண்டியவங்கள்ட்ட பேசி பார்ப்போம், வெளியே போய் சுற்றி வந்து பார்ப்போம். என்னதான் செஞ்சாலும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு தனிமை நம்மை விட்டு போகாது. அதற்கு காரணம் என்னவென்னா, நாம் கடவுளை விட்டு விலகி இருக்கிறோம். மீண்டும் கடவுளோட ஒன்றிணையும் பொழுது அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அது திராட்சையில் இருக்கின்ற அந்த கொடி திராட்சை செடியோடு ஒட்டி இருந்தால் மட்டும்தான் அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் நமது குடும்பங்கள் இந்த திராட்சை செடியில்தான் ஒட்டி இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவில் ஒன்றித்திருக்கிறது. அந்த கிறிஸ்துவில் ஒன்றித்திருக்கின்ற நாம் தான் குடும்பமாக உருவாகி இருக்கிறோம். இதில் கணவன், மனைவி, குழந்தைகள் என்று யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தோம் என்றால் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவர்களாகவும் மகிழ்ச்சியை உணரக்கூடியவர்களாகவும் நாம் வாழ முடியும். அதே போன்று கிளைகள் பலன் தர வேண்டும் என்றால் அது வேரில் இருக்கும் தன்மையை எடுத்து செயல்படுத்த வேண்டும். அதாவது நான் பலனுள்ளவராக மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய பண்புகளை எடுத்து என்னுடைய வாழ்வில் நான் செயலாக்க வேண்டும் என்பதுதான். அது எதுவென்றால் அன்பு அடிப்படையிலே. என்றால் அன்பு என்றால் கடவுள் தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நான் பிரதிபலிக்கக்கூடியவனாக மாறுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வு பிரகாசமிக்கதாக மாறும் என்று சொல்லுகின்றார். அதே ஒருவேளை அந்த கிளைகளை அப்படியே அடர்த்தியாக வளரவிட்டால் என்ன நடக்கும்? தேவைக்கேற்ற பலன் கொடுப்பதில்லை. அதாவது தான் தோண்டித்தனமாக எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டு போகலாம் என்று வாழுகின்ற பொழுது அங்கே அதற்குரிய எதுவும் கிடைப்பதில்லை. ஆக இந்த நேரத்திலே கழித்து விட வேண்டிய செயல்களை செய்ய வேண்டும். இப்போ மரம் இருக்குது, மரத்தில் வந்துட்டு காய்கள் காய்க்கவில்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? கழிச்சு விடுவோம். அதுபோன்று சிலவற்றை நாம் கழித்து விட வேண்டியது இருக்கும். அது எது என்று பார்க்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற சுயநலமாக இருக்கலாம், தற்பெருமையாக இருக்கலாம், நான் தான் எல்லாம் என்ற ஒரு சிந்தனையாக இருக்கலாம், இதுபோன்று இன்னும் பல, பொறாமை கொள்வதாக இருக்கலாம், எல்லாவற்றையும் பார்க்கின்ற அனைத்தையும் வாங்க வேண்டும், சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம். இதுபோன்று பலவற்றை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இப்படி நாம் கடித்து விடும் பொழுகின்ற பொழுதுதான் நமக்கு மன்னிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகும். ஏனென்றால் அதுவரை நாம் பிறரை காயப்படுத்துவதை அறிந்து கொள்ள மாட்டோம். ஆனால் எப்பொழுது உண்மையை அறிந்து கொள்கின்றோம் என்றால், எப்பொழுது தேவையற்ற தன்மைகள் நம்மிடமிருந்து அகற்றப்படுகிறதோ அப்பொழுது நாம் அவற்றை புரிந்து கொள்ளுகின்றோம். ஆக விட்டு கொடுத்து வாழுகின்ற பொழுது, சேர்ந்து வாழுகின்ற பொழுது அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த கழித்து விடுதல் என்பது கடினமான செயல்தான். ஆனால் தண்டனை அல்ல. மாறாக நாம் அன்பில் ஆழப்படவும் புரிதலில் சிறந்து விளங்கவும் கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆகவே நாம் எப்பொழுதும் திராட்சை செடியோடு ஒட்டி இருக்கின்ற கிளைகளாக வாழ்வோம். இயேசுடைய அன்பை பருகுவோம். அந்த பருகிய அன்பை பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.